ஒரு பெரிய பணக்கார வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் உங்கள் வீட்லேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிற இந்த 5 விஷயம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்கோல் ஃப்ளூட்டர் பேனல் 8 feet by 4.5 inches வரும். இந்த சார்கோல் ஃப்ளூட்டர் பேனல் டைரெக்டாக நம்ம பிளை மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரீட் பெயிண்டிங். ஸோ இந்த காங்கிரீட் பெயிண்டிங் எப்படி பண்ணால் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பெட்ரூமில் லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடு ரெண்டு பக்கமும் வந்து MDF ஆர் HDHMR பேனலிங் பண்ணிட்டு அதில் வந்து பெயிண்ட் PU பெயிண்ட் ஸோ இந்த மாதிரி பெயிண்ட்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் த ஏரியா இருக்க பாருங்க அந்த இடத்துல நீங்க காங்கிரீட் பெயிண்ட் பண்ணிட்டு அந்த ரெண்டு சைட்லயும் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் லைட் ஃபிக்ஸ் பண்றது மூலமா அதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. மூணாவது விஷயம் ரொம்பவே சீப்பான விஷயங்க. சீப்னு சொல்றதுனால ரொம்ப குவாலிட்டி கம்மியா இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. அதோட அவுட்புட் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா வால் மோல்டிங் சொல்லுவாங்க. யூரோப்பியன் கண்ட்ரில வந்து வெயின்ஸ்காட்டிங் சொல்லுவாங்க. இது வந்து தனித்தனி ஸ்டிக்கா இருக்குங்க. இது வந்து தனியா செப்பரேட்டா நம்ம பெயிண்டிங் பண்ணிட்டு நம்ம வால்ல வச்சு ஒரு நெயில் பண்றது மூலமா ஈஸியா ஃபிக்ஸ் ஆயிரும். இது வந்து நம்ம ஸ்கொயராவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ரெக்டாங்கிளாவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட டிசைன் ஏற்ற மாதிரி வால்ல நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணி சூப்பரான அவுட்புட் வந்து பார்க்கலாம். நீங்க நாலாவது விஷயம் ஃப்ளூட்டட் MDF. ஒரு MDF ஷீட்ல வந்து நம்ம டைரக்டா CNC மிஷின்ல கொடுத்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸை வந்து அதை கிரியேட் பண்ணிட்டு அதை டைரக்டா வால்ல ஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து டியூகோ பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணலாம். இதோட லுக்குமே வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்டீரியர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.